சங்கீதம் 76வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படுகிறது. பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, நாங்கள் இன்று யாருக்கு பயந்து வாழ்கிறோம்? தேவனுக்கு பயந்து வாழ்கிறோமா? கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார், அவருக்கு நாங்கள் பயந்து வாழ்கிறோமா என்று நாங்கள் பார்க்க போகிறோம். இன்று அநேக மனுஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே தீர்மானித்து வாழ்ந்து கொண்டு போகிறார்கள். பூமியிலே மனுஷர்கள் மத்தியிலே தேவனுக்குரிய பயம் இல்லாமல் போய் மனுஷர்களுக்கு பயப்படுகிற பயம்தான் இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அதே போல நாங்கள் பார்க்கிறோம், வேதத்தில் சொல்லுகிறது, தேவன் தாமே ராஜாக்களுடைய பிரபுக்களுடைய ஆவியை அடக்கிறார். ராஜாக்களும் பிரபுக்களும் இன்று அநியாயத்தின் நிமித்தமாக அநியாயங்களை செய்து தங்களுடைய கோபத்தின் நிமித்தம் இந்த தேசங்களை அழிக்கிறார்கள். உலகம் முழுவதும் நாங்கள் பார்க்கிறோம், அநேக யுத்தங்களை கேள்விப்படுகிறோம், அநேக ராஜாக்கள் விழுந்து போகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஏன்? அவர்களுடைய இருதயத்திலே வருகிறதான அந்த கோபத்தின் நிமித்தமாக இன்று ஜனங்கள், நாடுகள், அரசாங்கங்கள் விழுந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கோபமானது கர்த்தருடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல தேவன் தாமே பிரபுக்களின் ஆவியை அடக்குகிறார் என்று சொல்லப்படுது. ஆவி என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பிடிவாதம், அவனுடைய பெருமை, இவைகளெல்லாம் குறித்து சொல்லப்படுகிறது. இவைகளைத்தான் தேவன் அடக்கி அந்த ராஜாவை நல்ல வண்ணமாக, நன்மைக்கு ஏதுவாக, நீதிக்கு ஏதுவாக அங்கு அரசியல் செய்யும்படியாக, ஜனங்களை ஆளும்படியாக தேவன் பிரபுக்களின் ஆவியை அடக்கி அங்கே அவர்களை வழி நடத்துகிறார். இன்று நாளும் எங்களுடைய வாழ்க்கையும் யார் ஆளுகை செய்கிறார்? எங்களுடைய ஆவியை யார் ஆளுகை செய்கிறார்? தேவன் ஆளுகை செய்வார் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பதாக நாங்கள் அடங்கியிருப்போம்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை சமாதானத்தோடு இருக்கும். நாங்களும் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். மற்றவர்களும் தேவனுடைய அரசியலுக்கு, தேவனுடைய ஆளுகைக்குள் வருவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். எனவே பிரியமானவர்களே, நாங்கள் இன்று எங்களுடைய ஆவியை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். அவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.